ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துல செகண்ட் சிங்கிளான ஒரு பேரு அழியாது அப்படின்ற சாங் இன்னைக்கு ஈவினிங் 6:30 ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலாக கேஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணி நேத்திக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஈவினிங் ஒரு தாறுமாறான சம்பவம் இருக்கு. ஸோ ஈவினிங் 6:30க்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோமோல இருக்கிற டிகோடிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாங்கோட லிரிக்ஸ் தான். ஸோ லிரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வரலாறு அழிச்சாலும் அழியாது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதாவது நம்ம தளபதி விஜயோட பேர் வந்து ஒரு பிராண்டு, தளபதி அப்படின்றது ஒரு பிராண்டு. ஸோ இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு. இந்த வரலாறு வந்து யாராலும் அழிக்க முடியாது, அழிச்சாலும் அழியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மை அதுதான். தளபதி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிராண்டு தான். ஸோ யாருக்கிட்ட கேட்டாலும் கன்ஃபார்மா தெரியும் தளபதினா அது விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது தளபதிக்கு உண்டான ஒரு சாங்கா தான் இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் லிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் வராது அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் வரும். ஸோ அது வந்து பொலிட்டிக்கல் லிரிக்ஸ். ஸோ வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதாவது ஜனநாயகன் படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன வாரானே திருத்திட போறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் அதுவும் பொலிட்டிக்கல், இதுவும் பொலிட்டிக்கல். ஸோ படமே பொலிட்டிக்கல் சாங்கா இருக்க போகுது. படமே ஒரே அரசியல் படமா தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய அரசியல் வசனங்கள், அரசியல் டயலாக், சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அரசியல் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது படத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக தாறுமாறா இருக்க போகுது. அண்ட் அனிருத் அவர்கள் சொல்லவே தேவையில்ல, மாஸ் எலிமென்ஷன் சாங் பிரிச்சு மெஞ்சிருவாரு. ஸோ அந்த வகையில் தளபதிக்குன்னு பார்க்கும்போது வெறித்தனம் பண்ணிடுவாரு. ஸோ அனிருத் அவர்கள் எந்த ஒரு படம் பண்ணாலும் அந்த படத்தில் டைட்டில் வச்சு ஒரு பாட்டு போட்டுருவாரு. ஸோ அந்த வகையில் இந்த பாட்டிலேயே வந்து ஜனநாயகன் அப்படின்ற ஒரு வரி வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் எடுத்திருக்காரு. ஸோ மாஸ்டர்ல வர மாதிரி தளபதி அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி சாங் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் கொடுத்தாரு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ ஃபேன்ஸ்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அந்த வகையில் அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மாஸ் எலிமென்ஷன் சாங் கொண்டாடுவோம். ஸோ இன்னைக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் போறாரு. ஸோ காலையில் வந்து டிவிக்கு சம்பவம், ஸோ ஈவினிங் வந்து ஜனநாயகன் சம்பவம் சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட் தான். ஸோ வெறித்தனமா கொண்டாட போறாங்க. ஸோ எனக்குலாம் எப்படா சாங் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் ஆகுது. ஸோ எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்ல வெறி ஆகுது. ஸோ என்ன பேசுறேன்னு தெரியாம சொன்னது சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன போயிட்டு இருக்கு. ஸோ செம்மையா வெயிட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் 6:30க்கு சம்பவம் இருக்கு. ஸோ 6:30க்கு முடிஞ்சா நான் லைவ் போடுறேன். ஸோ வந்து கலந்துங்க. ஸோ இன்னைக்கு ஏதாவது போஸ்டர் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டுடேஸ் ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போஸ்டர் வந்ததுமே அப்டேட் பண்றேன். அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு சாங்கோட லிரிக்ஸ் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தா ஸோ விவேக் அவர்கள் தான் தளபதிக்கு மாசா எழுதுவாரு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படத்தில் வந்து மாசா எழுதியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மட்ட சாங் எழுதியிருக்காரு. கோட் படத்தில் மட்ட சாங். ஸோ அதுக்கு முன்னாடி வாரிசு படத்தில் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக தான் எழுதியிருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி ஃபுல் சாங் பார்க்கலாம் என்ன மாதிரியான அரசியல் லிரிக்ஸ்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனிருத் அவர்கள் தான் பாடியிருக்காரு. ஸோ அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்ணி சூப்பராக பாடியிருப்பாரு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் இதில் இடையில டயலாக் பேசியிருக்காரு. ஸோ உண்மையுமே கண்டிப்பாக டயலாக் வரும். ஸோ என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு வருமா இல்ல வேற ஏதாவது டயலாக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துல செகண்ட் சிங்கிளான ஒரு பேரு வரலாறு அப்படின்ற சாங் இன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு வர போறதா அஃபிஷியலா நேத்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஒரு சாங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் அந்த சாங்காக ஈகலா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.